அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள பல பேர் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கோல்டாக இருக்கட்டும், இல்லை டெப்ட் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் ஸ்டாக் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அப்படிங்கிறது இருக்கான்னு தெரில. ஆனால் ஒரு சாதாரண பீப்புள், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகும் பொழுது அவங்கெல்லாம் ஓகே, உங்களுடைய பையனுடைய படிப்பு செலவுக்கா, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இத்தனை வருஷம் கழித்து உங்கள் பொண்ணுக்கு மேரேஜுக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்கள ரெகுலராக சிப் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வெளியில் எடுக்கணும், அதுவும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்துச்சுன்னா எப்போ நீங்கள் விற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோ பதிவில் நான் முக்கியமாக பேச போகிறது ஒரு ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில இன்புட்ஸையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஒரு கோலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கோலோடைய நீடு சப்போஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துலேயே அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் 5 வருஷம் வச்சுருந்தா இன்னும் அதிகமாக காசு கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனத்தை பண்ண வேணாம். அட்லீஸ்ட்டு ஒரு 50% எடுத்து நீங்கள் டெப்ட்லேயோ இல்லை எஃப்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. இல்லை தங்கம் தான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படுதுன்னா அந்த தங்கத்தை இப்போவே அந்த 50%க்கு வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த 5 வருஷம் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா இப்போ இருக்கிற காசு கூட கீழே போயிடும். அதனால் உங்களுடைய கோலு 10 வருஷம் இல்லை 12 வருஷம்னு நீங்கள் நினச்சி காசு போட்டிருந்தாலும் நீங்கள் நினைக்கிற காசு முன்னாடியே வந்துட்டால் அதில் தயவு செஞ்சு ஃபுல்லாக கூட எடுத்துருங்க. இல்லை ப்ராஃபிட்டை ஒரு 50%ஆவது புக் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்குற டைமுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு நீடு இருக்குது, புரியுதுங்களா? உங்களுக்கு நீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்குது. அந்த கோலை அடைஞ்சிட்டிங்க. ஆனால் அடைஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை விற்றுட்டு அந்த காசை கோல்டுலேயோ எஃப்டிலேயோ போட்டாலும் அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் பல மடங்கு ஏறினாலும் நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நீடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யார் விட்டுறலாம் அப்படின்னா, அவங்களுடைய தேவைகளை இந்த ஈக்விட்டியில் போடுற காசு இல்லாமல் ஏகப்பட்ட காசு வேறு அசட் கிளாஸஸில் வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸட் இன்கமில் வச்சுருப்பாங்க, எஃப்டியில் வச்சுருப்பாங்க, இல்லை கோல்டாக கூட வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான், இல்லை அவங்களுக்கு வயசாக இருக்கும், பெருசாக கோல்டுன்னு எதுவுமே இருக்காது, சரிங்களா? அவங்க தலைமுறைக்கு தாத்தா பாட்டியாக இருப்பாங்க. அவங்க பேர பிள்ளைங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டு போகிறவங்க தான் ஜாஸ்தி. அவங்கள மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை விட்டுறலாம், சரிங்களா? இல்லை அந்த ஸ்டாக்கை விட்டுறலாம். அதாவது விட்டுறலான்னா நான் வளர விட்டுறலாம், விலை இறங்கினாலும் கவலை இல்லை அப்படின்னு இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் மீன் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வேறு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும்? ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதும் ஒரு ஸ்டாக்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தான். ஒரு ஃபண்டு மேனேஜர் இடையில இருக்கிறாரு தான். நம்ம அவருக்கு ஒரு 2% வருஷா வருஷம் ஃபீஸ் கொடுத்து தான் அவர் ஹையர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி நிறைய ஃபண்டில் நிறைய லாஸஸ் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸு தான் மிக மிக முக்கியமான இண்டிகேட்டர். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் காசை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இருக்கலாம்லாம் அவசியமே கிடையாது. எப்படி ஒரு டைரக்ட் ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸைய அனலைஸ் பண்ணுறோமோ அல்லது ரிவ்யூ பண்ணுறோமோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டையும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்லைடில் சில முக்கியமான இண்டிகேட்டர்ஸை சொல்ல போகிறேங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு டிப்பு மாதிரி சொல்லிடுறேனே. நீங்கள் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 20 to 25% சப்போஸ்
ஒரு நல்ல ஃபண்டெல்லாம் 25%, அதாவது 22% அந்த மாதிரி சிஏஜிஆர் பார்க்குறீங்க அப்படின்னா, சிஏஜிஆர்னால் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 22% நீங்கள் போட்ட காசு, சப்போஸ் நீங்கள் வந்து போட்டு ஒரு 8 வருஷம் கழித்து பார்க்குறீங்க. அதாவது எப்படின்னா, அந்த 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6%, 7% அப்படி தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் சிஏஜிஆர். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு புல் எஃபெக்டில் அந்த ஒரு பீரியடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற காசு ஒரு 22% சிஏஜிஆர் அந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னா, அது என்ன கேட்டால் ஒரு விற்கிறதுக்கு நல்ல தருணம். என்னுடைய அனுபவத்தில் 30%லாம் இல்லை, 25%, 24%, 20%க்கு மேலே எந்த பர்சன்டேஜ்னாலும் அது வந்து நல்ல புல் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு 20%க்கு மேலே உங்களுக்கு சிஏஜிஆர் 8 வருஷம் 10 வருஷத்துக்குலாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிட்டர்னு அழகாக எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டிப்பு. அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன், அதையும் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போது என்ன தான் நம்ம இப்படி பேசினாலும் ஒரு டைரக்ட் ஸ்டாக்கில் ரிஸ்க் இருக்குங்கிறதுனால நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம மானிட்டர் பண்ணுறோமா, அப்சர்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கேள்வி. பெரும்பாலானவங்க பண்ணுறதே இல்லை. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜரு இருக்க மாட்டார், இன்னொரு ஃபண்டு மேனேஜர் வந்து வருவார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, அந்த ஃபண்டு உங்களுக்கு தெரியாமலே ஒரு பீரியட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கூட்டியிருப்பாங்க, இல்லை எக்ஸிட் லோடை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா? பல ஃபண்டில் ஃபண்டுங்கிறதுனால பெரும்பாலும் யாருமே இதை மானிட்டர் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்கு தான் நீங்கள் மானிட்டர் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கண்ணை மூடிட்டு இருந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா அசட் கிளாஸுமே, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க்குக்கு உட்பட்டது தான். நீங்கள் காசை கையில் சும்மா வச்சுருந்தாலும் அதுவும் ரிஸ்க்கு தான், சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டாலும் அதுவும் ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து கரைஞ்சிரும் பணவீக்கத்தினால. ஸோ எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் நாலேஜோட நம்ம இந்த ரிஸ்கையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய முதலீடுகளை டைவர்சிஃபை பண்ணியே ஆகணும். அதை புரிஞ்சுக்கங்க, வேறு வழி கிடையாது. நமக்கு இந்த உலகத்தோடைய சிஸ்டம் இப்படி தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே தான் போகணும். சரி, இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டோடைய மியூச்சுவல் ஃபண்டோடைய ஏயுஎம், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் கோடியெல்லாம் போயிடும். சில சமயத்தெல்லாம் 80,000 கோடியெல்லாம் போயிடும். ஏன்னா அந்த ஃபண்டுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிரும், நிறையா ரிட்டர்ன் கொடுக்கும், மக்கள்லாம் கொண்டு போய் காசை கொட்டுவாங்க. அவ்வளோ காசை கொட்டுனா அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ண முடியும்? ரிட்டர்னை வந்து அதே மாதிரி தொடர்ந்து கொடுக்க முடியுமா அவ்வளோ காசுக்கும்? அப்படிங்கிறதையும் யோசிக்கணுங்க. ஒவ்வொரு ஃபண்டையும் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் தொடர்ந்து அந்த ஃபண்டோடைய நான் சொல்கிற பேராமீட்டர்ஸை தயவு செஞ்சு கவனிங்க. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஃபண்டு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபண்டு இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டாக இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸோடைய பெஞ்ச்மார்க், அந்த இண்டெக்ஸோடைய ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு இருக்கும். இந்த ஆல்ஃபா உங்களுக்கு சொல்லும் இந்த ஃபண்டு அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா இல்லை கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத சொல்லும். இந்த ரேட்டிங்கை பாருங்கள், எவ்வளவு புவராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த ஃபண்டு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், சரிங்களா? அதுதான் இந்த ஃபண்டு நமக்கு சொல்கிற தகவல். இப்போது இந்த ஃபண்டு மேனேஜருக்கு நம்ம ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ டைம் கொடுத்து இது சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணலாம், அந்த ஃபண்டை பற்றி விசாரிக்கலாம். அந்த ஃபண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஃபண்டு மேனேஜர் மாறிட்டார், இல்லை போர்ட்ஃபோலியோவில் நிறைய சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போது அந்த ஃபண்டை விற்றுட்டு அதே கேட்டகரியில் உள்ள நான் சொன்ன பேராமீட்டர் இந்த ஏஇஎம்லாம் கம்மியாக இருக்கிற நல்ல ஃபண்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து பார்க் பண்ணணும், அதாவது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். அதே போல் இந்த ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஃபண்டு மேனேஜர் நம்ம காசை வச்சு ஸ்டாக் வாங்குறாரு, அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்போது இந்த வேல்யூ அவருடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்னும் அதிகமாக இருக்கணும்ல, அதை தான் வந்து இந்த ஷார்ப் ரேஷியோ சொல்லும். இப்போ பாருங்கள், இவருடைய ஷார்ப் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா, எடுக்கிற ரிஸ்க்குக்கு ரிட்டர்னே வரல, அப்போது இது ஃபண்டு கேட்டகரியில் நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் பீட்டா என்ன சொல்லும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும்ல, அந்த வாலட்டாலிட்டி இருக்கும்ல, அந்த வாலட்டாலிட்டிக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டியோட இந்த அதாவது என்னென்னா அந்த ஏறுறது இறங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபியர் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த வாலட்டாலிட்டியை பீட்டாவில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் இவ்வளோ வந்து ஏறி இறங்குச்சுன்னா
இந்த ஃபண்டு எவ்வளோ ஏறி இறங்குது அப்படிங்கிறது தான். இது வந்து 0.93 தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர். அதாவது என்னென்னா மார்க்கெட் 1% இறங்குச்சு அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து 0.93% தான் இறங்குது அப்படிங்கிறது தான் இதை வந்து குறிக்குது இந்த பீட்டாங்கிறது.